ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக இருக்கும். நான் இன்றைக்கி பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. சீலா மீன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி சீலா மீன் வாங்கும்போது 2 மீன் இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. காரப்பொடி மீன் இதையும் சேர்த்து போட்டுடலான்ட்டு அதையும் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ. இதுக்கு தேவையான பொருள் வந்து புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஒவ்வொரு வீட்டில் அரைச்சி ஊற்றுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இவ்வளோ இது போதும். இது தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, அப்புறம் இதுக்கு 2 ஸ்பூன் வந்து மசாலா, குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு. எண்ணெய் வந்து பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா காஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டுக்கலாம். மசாலா, உப்பு 2யுமே சேர்த்து போட்டேன். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மசாலா போட்டோன்னே சீக்கிரமாக இதாயிரும். அதனால் சிம்லேயே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சொன்னேன்ல, வெங்காயம், தக்காளி, அதெல்லாம் நான் 2-3 இது சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். சோம்பு, இஞ்சி, பூண்டு அதை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கும்போது. சோம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எங்கள் அம்மாவோட இதுதான், எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். மீன் குழம்பு இதில்னா பொதுவாக அம்மா இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க. இது நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். எனக்கு இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இஞ்சி பூண்டு போட்டது ஸ்மெல்லே எதுவுமே தெரியாது. இந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சம் வத்துட்டோம். 5 மினிட்ஸ் நல்லா வத்திடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புளி ஊற்றிக்கலாம். தண்ணியும் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம். தேங்காய் பால் நான் இன்னும் ஊற்றலை. தேங்காய் பால் வந்து நம்ம கடைசியே ஊற்றிக்கலாம். மீன் எல்லாம் போட்டாச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து திக்காக கொஞ்சம் வரும்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 2-3 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் போட்ட உடனே ரொம்ப கொதிக்க வேண்டாம். அதனால் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். பொதுவாக எல்லா குழம்புக்குமே வந்து காரக்குழம்புக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை சொல்லலை, சாரி ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் தயிர் போட்டுருக்கோம். மசாலா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே மசாலா, எல்லா புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப காரமாக இருக்காது. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொம்ப கிண்டாதீங்க, மீன் உடைஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் நல்லா வற்றணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பாலும் கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெயும், அப்புறம் மிளகு ஜீரகத்தூள். இதெல்லாம் ஸ்மெல் வராது, அந்த மீனோட ஸ்மெல் வராது. அதனால இந்த மிளகு ஜீரகத்தூள் போடுறோம். நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம்.
கோகனட் மில்க் ஆட் பண்ணக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் கொதிக்கட்டும். 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் ஓகே. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் போட்டுக்கிறதுனால அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா மிதந்து வருது பாருங்கள் எண்ணெய் ஆகி. அப்புறம் மிளகு சீரகத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு நான் போடுறேன். சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்கள் அம்மா செஞ்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.